அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த வரக்கூடிய 5ஆம் தேதிக்குள்ள ராணி புத்தகத்துடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போறோம். ஓகேங்களா? காவிரி பிரச்சனைக்கு தீர்ப்பாகுமா, புது தீர்ப்பாகுமா? விஜயின் மறுபக்கத்தை மக்கள் பார்க்கிறார்கள். சரிங்களா? இதுல வரக்கூடிய 43வது பக்கத்தில் உள்ள மூளைக்கு வேலையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்னா மூளைக்கு வேலை. சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க, குருணை அரிசி. குருணை அரிசினா உடஞ்சி போன அரிசியை தான் சொல்றாங்க. உடைந்த அரிசியை தான் குருணை அரிசின்னு சொல்லுவோம். அதை வேற என்ன சொல்லலாம்னா 2 எழுத்துல கேட்காங்க. நொய் அப்படின்னு சொல்லலாம். நொய் அப்படின்னா இந்த சைடு ஆன்சர் எடுத்து எழுதி காமிக்க. நொய். நொய் அப்படின்னா உடஞ்ச அரிசி. இலக்கியத்துல இதை நுண்மை, மென்மை, லேசான அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த நொய் அரிசியை வச்சு என்ன பண்ணலாம்னா உப்புமா, கிச்சடி, கஞ்சி இதெல்லாம் செய்யலாம். குருணை அரிசினா உடைந்த அரிசி. ஓகேங்க. அப்போ ஒண்ணு மேல இருந்து கீழே. வெள்ளையங்கிரி மலையில் உற்பத்தி ஆகும் ஆறு. வெள்ளையங்கிரி மலையோடைய அடிவாரத்துல உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு என்னது? நொய்யல். கொங்கு நாட்டோட அடையாளமா இருக்கக்கூடியது நொய்யல். இது கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி காவேரி ஆறு கூட கலந்துங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் வழியா போய் கரூர்ல உள்ள நொய்யல்ங்கிற ஒரு கிராமத்துல காவேரி கூட கலக்கு. அதனால இந்த ஆறுக்கு நொய்யல் ஆறுன்னு சொல்றாங்க. சரிங்க. ஆர்வம். ஆர்வம்னா நாட்டம், ஈடுபாடு, வேலை என்ன சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம். நாட்டம், ஈடுபாடு இருக்கு. அதனால 2 மேல இருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். பிரம்மன். பிரம்மனுக்கு 5 எழுத்துல சொல்லணும். பிரம்மன் நீங்க 5 எழுத்துல சொல்லணும்னா நான்முகன்னு சொல்லலாம். 4 முகங்களை கொண்டவர். ஓகேங்களா? படைத்தல் தொழில முதல்ல வச்சுக்கோங்க. நான்முகன். சாரி, நான்முகம் கொண்டதுனால நான்முகன்னு சொல்றோம். சரிங்களா? நான்முகன். ஓகேங்களா? இவருடைய தொழில் படைத்தல். அப்போ ஆர்வம்னா வேற சொல்ல என்னன்னா ஈடுபட சொல்ல முடியாது. இங்க நாட்டம்னு சொல்றேன். ஓகே. 3வது கேள்வி, கருமி. எச்சு கையால காக்கா கூட விரட்ட மாட்டாங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா கஞ்சன்னு சொல்லுவாங்க. கஞ்சன், கருமி, உலோபி இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அப்போ 3 கேல ஆரம்பிச்சுக்குங்க. கடிதம் வேற சொல்லணும். கேல ஆரம்பிக்கணுங்க. கடிதாசின்னு சொல்லலாம். உங்களுக்கு கடிதாசி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கடிதம்க்கு வேற சொல் கடிதாசி. கேலன்னா நம்ம என்னன்னு எழுதலாம், நிருபம்னு எழுதலாம். கேங்க எழுத்து இல்லாம இருந்தா. இல்லைன்னா வேற என்னன்னு சொல்லலாம், கடதாசி அப்படின்னு சொல்லலாம். கடதாசி அப்படின்னா காகிதமையும் சொல்லக்கூடிய வார்த்தை, கடிதத்தையும் சொல்லக்கூடிய. நாங்க கடிதாசின்னு எழுதியிருக்கேன். 7 இடமிருந்து வளம் என்ன? மந்திர மூலம் ஒருவரை கட்டுப்படுத்துதல். மந்திர மூலம் ஒருத்தரை கட்டுப்படுத்துதல் என்னன்னு சொல்லலாம்னா வசியப்படுத்துதல்னு சொல்லலாம். 2 எழுத்து சி வந்துக்கனால நான் வசியம்னு சொல்றேன். இது 4 எழுத்து பதிலாக தான் வர முடியும். ஏன்னா இங்க வசியம், வசீகரன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, வெயிட் பண்ணுங்க. பிரம்மனை நான்முகன்னு சொல்லலாம். சோ வசியம், வசீகரன்னு சொல்லலாம். வசீகரப்படுத்துறது. மந்திர மூலம் ஒருத்தரை கட்டுப்படுத்துறதுல என்னன்னு சொல்லலாம், வசீகரம். அங்க சி சுழிச்சிருக்கும். வசீகரன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்படின்னா சுழிக்காம இருக்கும். இதுக்குள்ள ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட்ல கொடுங்க. நான் தப்பா மென்ஷன் பண்றேன்னா 4 எழுத்துனாதான் வசியம்னு முடியும். ஓகேங்களா? அப்போ 6 மேல இருந்து கீழே இருந்தா நம்ம செக் பண்ணிக்கலாம். 6 இடமிருந்து வலம் என்ன? தாய் சேய் நலனுக்கான மையம்.
தாய் சேய் நலனுக்கான மையம் அப்படின்னா என்ன மையம் சொல்லலாம்? 3வது எழுத்து க இருக்குங்க. இந்த ஆன்சர்ல முதல்ல நான்முகன் கரெக்டான்னு செக் பண்ணி பார்ப்போம். 5 இடமிருந்து வலம் என்ன? அறிவில்லாம இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லலாம்னா மூல இருந்து ஆன்சர் முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். முட்டாள், மடையன். ஸோ இங்க வந்து முட்டாள்னு எழுதியிருக்க 4 மேல இருந்து கீழே இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஓகே, அப்போ 4 இடமிருந்து வலம் என்ன? தவளை. தவளைய வந்து 3 எழுத்துல சொல்லணும். நுணலும் தன் வயால் கெடும். நுணல் அப்படின்னா அது தவளையை குறிக்கக்கூடிய சொல். நுணல். ஓகேங்க. இப்போ மகப்பேறு தாய் சேய் நலனுக்கான மையம் அப்படின்னா இதுக்கு இன்னும் ஹிண்ட் கிடைக்கல. ஸோ தாய் சேய் நல மையத்துக்கு ரொம்ப நாம வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மகப்பேறு நிலையம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கடைசியா என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா அங்கன்வாடி. பதில் என்ன? அங்கன்வாடி. அங்கன்வாடி மையம். அது என்ன? தாய் சேய் நலனுக்கான சென்டர் அப்படின்னு சொல்லி டெலிவரிக்காண்டி 102 அப்படின்னு நம்பருக்கு மிஸ்கால் விட்டீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து உடனே ஆம்புலன்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி 10-588 102 இல்லைன்னா 10-588க்கு மிஸ்கால் விட்டீங்கன்னா அவங்களே சர்வீஸ் கொடுப்பாங்க. சரிங்க. இங்க வசியம்னு நான் எழுதுனேன். ஏன்னா வசி சுழிச்சாதான் வசீகரன் இல்ல வசீகரம் வரும். ஓகேங்களா? ஸோ வசியம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் எல்லாம் எழுதுனேன்னா பதில் கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 7 மேலேருந்து கீழே இருக்கா? ஆமா இருக்குங்க. சரித்திரம். சரித்திரம்னா ஹிஸ்டரி, வரலாறு முக்கியம். சரிங்களா? வரலாறு. ஓகேங்க. அடுத்து மந்திய மூலமோதை கட்டுப்படுத்துதல் வந்து நான் வசியம் எழுதியிருக்கேன். வசீகரம்னு இங்க சி சுழிக்கணும். 5 எழுத்து ஆகும், இல்லைன்னா 4 எழுத்து தான். உங்களோட பதில் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல நான் எழுதுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். திருமணமான பெண்கள் அணிவது 8. திருமணமான பெண்கள் என்ன அணிவாங்க? காலில் மெட்டி, கழுத்தில் தாலி, அம்மி மிதிச்சு மெட்டி அணிவாங்க. ஸோ மெட்டி சொல்லலாம். சரிங்களா? மெட்டி வந்து உடல்ல அவங்களுக்கும் வயிற்றுல உள்ள பிள்ளைங்களுக்கும் நடுவில் கனெக்ட் ஆகும். ஓகே. 8 உடல். உடலுக்கு என்னன்னு சொல்லலாம்? யாக்கை சொல்லலாம், மேனி சொன்னா இந்த மே வந்திருக்கு. வடிவம் சொல்லலாம், தேகம் சொல்லலாம், உருவம் சொல்லலாம், சரீரம் சொல்லலாம். இந்த மே வந்துக்கனால மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 9 சர்க்கரை பாகில் ஊறிய ஒரு இனிப்பொகை. சர்க்கரை பாகு சீனி தண்ணியில ஊறின ஒரு இனிப்பொகை அப்படின்னா குலாப் ஜாமுன் சொல்லலாம். இங்க வந்துக்கனால ரசகுல்லா சொல்லலாம். பதில் என்ன சொல்றோம்? ரசகுல்லா. சரிங்களா? அடுத்து 11 குழந்தை. குழந்தைக்கு 2 சொல்லல சொல்லியிருக்காங்க. 11 மேல இருந்து கீழே என்னன்னு வருதுன்னு பார்ப்போம். ஆண் கோழி. ஆண் கோழியை வந்து நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்? சேவல்னு சொல்லுவோம். அப்போ 11 குழந்தைக்கு இங்க பதில் இருக்குதுங்க. குழந்தைக்கு என்னன்னு சொல்லலாம்? சேய். ஓகேங்க. 12 இடமிருந்து வலம் இருக்கா? நீண்ட காவியம். ரொம்ப நீளமா பெரிய புக்கு. மகாபாரத ராமாயணத்தெல்லாம் நீங்க வந்து என்னன்னு சொல்றீங்கன்னா இதிகாசம்னு சொல்லுவோம். நீண்ட காவியம். ஓகே, இதிகாசம்னு சொல்றீங்க. 12 மேல இருந்து கீழே என்ன? விலங்கு பறவைகளுடைய உணவு. அதுகளுக்கெல்லாம் எதை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எதை பார்ப்போம். ஓகே. 10 மேல இருந்து கீழே சால்வ் பண்ணல. தானியங்கள் சேர்த்து வைக்க பயன்படும் களம். தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அன்னைக்கு தினமலையில 2 பார்த்தோம். ஒன்னு குதிர், இன்னொன்னு என்னது? பட்டாயம். என்ன? பத்தாயம். பத்தாயம்னா உட்டன் பாக்ஸ், குதியனா பெரிய பானை. ஓகேங்க. கடைசி மகள். மகளை வந்து 4 எழுத்துல சொல்லணும்னா புதல்வி. சரிங்களா? இதுதான் இந்த வாரத்துக்குள்ள பதில்கள். 5ஆம் தேதி வரக்கூடிய வாராந்திர ராணி புத்தகத்துக்குரிய பதில்கள். சரிங்களா?
எதுவும் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட்ல கொடுங்க. எனக்கு இந்த வசியம் பதிலுக்கு மட்டும் 5 எழுத்துல எதுவும் ஹிண்ட் இருந்துன்னா சொல்லுங்க. 2வது எழுத்து உங்களுக்கு 5 எழுத்துக்கு நான் எழுத மாதிரியே ஹிண்ட் கொடுக்கேன். 2வது எழுத்து சி வேணும், கடைசி எழுத்து இன்னுன்னு வேணும். நீங்க வசிகன்னு எழுதுனீங்கன்னா சி சுழிச்சு வேணும். சரிங்களா? எனக்கு பதில் இருந்தால் நீங்க உங்க பதில எதிர்பார்க்க கமெண்ட்ல கொடுங்க. நன்றிங்க. இது வாணி புத்தகத்துக்கு நன்றிங்க.